நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பிரசன்னம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நிறைய நண்பர்கள் பிரசன்னத்தை பற்றி கேள்விங்கிறது நிறைய இருக்குது. நான் படித்த அனுபவத்தில் பிரசன்னம் அப்படிங்கிறது எப்படி எடுப்பாங்க, எப்படி பார்ப்பாங்க? இப்போ நம்ம ஏஎல்பியில் வந்து பிரசன்னம் எப்போதுமே தெரியும். ஒரு 120க்குள்ளே நம்பர் சொல்லி அதை வச்சு பிரசன்னம் அப்படிங்கிறது பார்க்குறோம். இப்போ ஒருத்தங்க வர்றாங்க அப்படின்னா அவங்க என்ன கேள்விக்காக வருவாங்க, அவங்க கூப்பிட்ட நேரம் என்னது, இப்போ பகல் நேரம் கூப்பிட்றாங்களா, ராத்திரி நேரம் கூப்பிட்றாங்களா, அர்ஜென்ட்டாக நாங்கள் பார்க்க வர்ற நேரம்னா அந்த நேரத்தையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். இது இன்றைக்கி எல்லாருக்கும் எப்படி சொல்கிறது அப்படின்னா கடிகார பிரசன்னம் அப்படிங்கிறது மாதிரி ஒன்று சொல்லுவாங்க. அதுலேயும் சொல்ல முடியுமானா சொல்ல முடியும். இன்றைய நேரம் என்னது, இன்றைய நேரத்திற்கு ஒரு பிரசன்னம் அப்படிங்கிறது இந்த 9:30 மணி 10:30 மணின்னா அதுக்கு கூட பிரசன்னம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். அவ்வளோ துல்லியமாக இருக்கும். இப்போ உதாரணமாக பார்த்திங்கன்னா ஏஎல்பியில் வந்து 120க்குள்ளே நம்பரில் ஒரு பிரசன்னம் அப்படிங்கிறது பார்ப்போம். ஒரு ஜாதகத்தை நாங்கள் கேட்போம், 120க்குள்ளே ஒரு நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் 30 அப்படிங்கிற நம்பர் அவர் நமக்கு சொன்னாங்கன்னா அவருடைய எண்ண ஓட்டங்கள் எதை சார்ந்து இருக்கும் அப்படிங்கிறது. இப்போ அவர் கேட்கக்கூடிய கேள்விகள் கூட வேறையாக இருக்கலாம், ஆனால் அவர் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சிலர் வந்து 118ம்பாங்க. அப்போ அவங்களுடைய நிறைவு எந்த அளவுக்கு இருக்குது, இன்னும் அதோட தேடுதல் இல்லைன்னா அது சார்ந்த நிகழ்வுகள் எப்போ நடக்கும் அப்படிங்கிறது தான் பிரசன்னம். ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு 40 45 அப்படின்னு ஒரு நம்பர் சொன்னாங்க அப்படின்னா அவங்களுடைய சிந்தனைகள், அவங்களுடைய அனுகூலம், அவங்களுடைய ஆசைகள் தான் இங்கே நாங்கள் வந்து முதன்மையாக அப்படிங்கிறது பார்க்கப்படுகிறது. பிரசன்னத்தில் இதெல்லாம் பார்க்க முடியுமா? வெறும் நம்பர்ஸ், நீங்கள் என்ன கேள்வின்னே கேட்கல, என்னதை பார்க்க போகிறோன்னோ தெரியாது, ஆனால் இதெல்லாம் சொல்ல முடியுமானா 100% அப்படிங்கிறது சொல்ல முடியும். ஏஎல்பியில் மிக அருமையாக அப்படிங்கிறது சொல்ல முடியும்.